வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலால் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் புழுதி காற்று வீசி வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையோர மீன் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது டிட்வா புயலாக வலுப்பெற்று கடலோர பகுதிகள் முழுவதுமே காற்றின் வேகமானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் சாதாரண நாட்களில் காற்றின் வேகமானது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் காணப்படும். ஆனால் இந்த புயலின் எதிரொலியாக 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகமானது இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த அந்த மணற்பரப்பில் இருக்கக்கூடிய மணல்கள் முழுவதுமே காற்றில் மூலம் கலந்து இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்லும் பொழுது கண்ணில் படுவதாலும் மேலும் அவருடைய கண்ணில் தூசிப்படுவதாலும் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதாக இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் மீனவர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் முழுவதுமே இந்த மீன்களில் மட்டுமன்றால் இந்த மணல்கள் முழுவதுமே சேர்ந்து விடுவதால் வியாபாரம் பாதித்துள்ளதாகவும் மேலும் இந்த சாலை முழுவதுமே ஆங்காங்கே மணல்கள் முழுவதுமே குவிக்கப்பட்டுள்ளதாக காணப்படுகிறது. இந்த மணல்களால் இந்த இருசக்கர வாகனம் செல்லக்கூடிய நபர்கள் முழுவதுமே தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் இன்று காலை முதலிருந்து தொடர்ந்து வாகன விபத்துகள் நடைபெற்று வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உடனடியாக இந்த சாலையோரம் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மணல்கள் முழுவதுமே அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் மேலும் இந்த சாலையை முறையான சாலையாக மாற்ற வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சாலையோரம் கடை வைக்க உள்ள மீனவர் மக்கள் இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது, காலை முதலே என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு இதனால் இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். காத்துல இருக்க முடியாது, எங்களால இந்த காற்றாச்சால மீன் வைக்க முடியாது, கடலுக்கு யாரும் போக மாட்டாங்க, இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அப்புறம் ஒரு நேரத்தில் அங்கே காஷ்மீர் போனோம்னா அங்கேயும் மீன் இருக்காது, இல்லை போட்டெல்லாம் வெளியே வந்ததில்ல. எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த காற்றுல இந்த பனியில் நாங்கள் எவ்வளோ லோல் படுறோம். மீனவர்களுக்கு தான் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இருந்தாலும் கண் மூஞ்சி மீன்லாம் பாருங்க. இப்போ பழைய மீன் இப்போ நாங்கள் வாங்கின அந்த மீன் இது இப்போ மண்ணு படவா அது பழைய மீன் மாரி ஆகிட்டா பழைய மீன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்லை எப்போ தான் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இந்த காற்றுக்காகத்தான் இப்படி இருக்குது. இந்த காற்றுக்காக மிச்சம் எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போ புயல்னு சொன்னாங்களோ அப்போ இந்த மண் இதெல்லாம் இப்படி ஆகும். வேறு எதுவுமே ஆமாம், வருஷம் இப்படி தான் ஆகும். அந்த புயல் வர டைமில் சொல்லிட்டாங்கன்னா இந்தமாரி தான் ஆகும். கண்டிப்பாக ஆமாம், கண்டிப்பாக வரும். இது எல்லாத்துக்கும் ஆமாம். நம்ம வண்டி ஓட்டு போகிறோம், கண்ணில் படம், அவங்களுக்கு கண்ணில் ஒரு புள்ளிங்க வரும், இடிச்சுப்பாங்க. அது எல்லாருக்கும் தான் பாதிக்கும். ஒரு ஆட்டோக்காரங்களுக்குள்ள கூட அந்த மண் அப்படியே மாடிச்சுக்கும். அதெல்லாம் வண்டி அது தானாலே போவோம். நிற்க வைக்க முடியாது, நின்று பேச முடியாது, தூக்கம் கண்ணில். இப்போ கூட ஒரு பையன் கீழே விழுந்துட்டான் மண்ணில். கண்ணில் அவங்க எதிர் வராங்க, கண்ணில் மண் படவும் விழுந்துட்டான் கீழே. அதான் காற்று ரொம்ப அடிக்குது. இந்த வருஷம் தான் ரொம்ப காற்று அடிக்குது. எங்குமே எந்த நேரம் இல்லை. சாதாரண நாட்களை விட இன்று காற்றின் வேகமானது சற்று அதிகரித்து காணப்படும் நிலையில்தான் இது போன்ற அந்த தூசு முழுவதுமே கண்ணில் பட்டு பாதுகாப்பான நிலையானது ஏற்படவில்லை எனவும் மேலும் இங்கு இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே மணல்கள் முழுவதும் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக இந்த சாலையோரம் தேங்கியுள்ள இந்த மணல்கள் முழுவதுமே அப்புறப்படுத்த வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் மீனவர்களும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லட்சுமண பழனி, சென்னை.